ஆர்ஜே பிராவோக்கு ஃபர்ஸ்ட் டேட்டே ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அதோட வெளிப்பாடு கிளியராகவே வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி பிரியங்கா வந்து வேணுன்ட்டே ரொம்ப எமோஷ்னலாக வந்து வெக்கையை வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு எமோஷனல் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவும் சிந்துரியும் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பிரியங்கா பண்ணுறது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, வெக்கையை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. செகண்டில் உடைய மற்ற எபிசோட்ஸ் வெளியாகிடுச்சு. ஸோ 15th எபிசோடு வந்து இப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாஸ்க் வந்து இந்த மாதிரி பேக்கிங், அதுக்கப்புறம் பாட்ரி, ஸோ இந்த மாதிரி பானை செய்கிறது, அதுக்கப்புறம் சமைக்கிறது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு கப்புள் போகலாம். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து சோலோ டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து டிஸ்பிளே ஆகுது. உடனே பிரியங்கா எழுந்துட்டு வந்து நான் சோலோ டேட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெக்கைக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. ஏன்னா இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்செட்டாகவே வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஸோ மற்ற எல்லா கப்பலும் வந்து என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தது 2 பேர் தான் வந்து பானை தயாரிக்கிறதுக்கும், 2 பேர் வந்து அந்த சமைக்கிறதுக்கு இது மாதிரி குக்கீஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நேஹாவும் நம்ம தேஜஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மோனிஷா, அபித் இவங்க வந்து அந்த பானை தயாரிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல பிரியங்கா வந்துட்டு எனக்கு வந்து பானை தயாரிக்க தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃப்ளிக்ட் போச்சு. நான் சோலோவாக போகிறேன்னு சொன்னாங்கல்ல, உடனே தினேஷ் வந்து வெக்கேக்கும் பிரியங்காக்கும் நடுவில் பேசி அவங்க 2 பேரும் ஓகே சொல்கிற மாதிரி சரி நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வேணுன்ட்டே வந்து பிரியங்கா வந்து நான் வந்து பாட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த இடத்துல வெக்கைக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த இடத்துல வந்து பிரியங்காவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கா. ஆனால் அவருக்கு பிடிச்ச விஷயம் சரி இந்த இடத்துல பிரியங்காக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நானும் பாட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ஆல்ரெடி 2 பேர் சூஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இப்போ யார்கிட்ட போய் பேசுகிறது அப்படிங்கும்போது வெக்கே வந்து அதுக்காக ஒரு எஃபர்ட் போடுறாரு. மோனிஷா கிட்டே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி மோனிஷா இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மோனிஷாவும் சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறமா அவங்க அக்ரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் பிரியங்காவுக்கு தெரிய வர பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க. ஓகே நம்மளுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாகறாங்க. இன்னொரு பக்கம் சிந்துரி, நேஹா இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதில் அவங்க வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி வேணுன்ட்டே வந்து எமோஷனலாக வந்து வெக்கையை வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆர்கானிக்காக வந்து வரணும். ஸோ இது வந்து ஆர்கானிக்காகவே வந்து இல்லை. ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வெக்கையை வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து போகுது. ஸோ பிரியங்கா பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு ஓகே இல்லை அப்படிங்கிறது கிளியராகவே வந்து தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு டேட் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்க 2 பேருக்குள்ளே வந்து அந்த டேட்டில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு பாசிட்டிவாக வந்து நடந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு பிரியங்காவுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டில் வந்து வெக்கே வர்றதும், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுற விஷயங்கள் அது எல்லாமே வந்து பிரியங்காவுக்கு வந்து பிடிச்சிருந்தது. அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக அந்த பானை மாதிரி ஒரு கப் மாதிரி வந்து செஞ்சுட்டு அதில் வந்து பி அண்ட் வி இது 2யும் சேர்த்து ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது ஹார்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ நடுவில் இவங்க உள்ளே இருக்கிற விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. ஹார்ட்டெல்லாம் இங்கே போடுவீங்க, ஆனால் லெட்டர் மட்டும் வேறு அவங்களுக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்களையும் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மோனிஷா அண்ட் அபித் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பேக்கிங் வந்து போகுது. ஸோ நார்மலாக வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அபித் வந்து கேட்குறாரு, வெளியே போனதுக்கப்புறமா வந்து மோனிஷா கேட்குறாங்க, அபித் கேட்குறாரு வெளியே போனதுக்கப்புறம் எப்படி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து பெருசாக டைவர்ஷன் இல்லை, நம்ம அதனால் ஃபோக்கஸ்டாக இருக்கோம். ஸோ வெளியே போனோடனே நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே போய் என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீணா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரோட டேட்டில் இவங்க ரொம்ப ஃபன்னாக எப்பயும் போல் ஜாலியாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஹா அண்ட் தேஜஸ், ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஃபைட் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரியல. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்துருந்தாங்க அந்த என்டையர் டேட்டில். ஸோ 2 பேருமே நோ ஹாப்பி அப்படிங்கிறது கிளியராக அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா சிந்துரி தனியாக டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக பானை மேக் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நம்ம ஆர்ஜே பிராவோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அவர் வந்து உள்ளே வராரு. ஸோ இதுக்கு மேலே சோலோ கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நான் ஆல்ரெடி சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பிராவுக்கு நோஸ்கர் கொடுக்குற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் தனியாக டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நான் அதுக்காக தான் உங்களுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் ஆல்ரெடி சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயங்களாகட்டும். அதுக்கப்புறம் நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன், இது எந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்களாகட்டும். இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே வந்து பெருசாக கனெக்டே ஆகாத மாதிரி, சிங்கே ஆகாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கேட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அவங்க எடுத்துகிட்டு ஐயோ எனக்கு கேட்டே சுத்தமாக பிடிக்காது, எனக்கு டாக் தான் பிடிக்கும்னு சொல்ல, அதுக்கப்புறமா நான் ஒன்றும் சொல்லலையே, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே முட்டுற மாதிரியே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க சிந்துரி வந்து சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே எனக்கு வந்து ஒரு கேட் அண்ட் டாக் மாதிரி வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிருந்தது. பட் நல்லா தான் இருந்தது, பேசுகிறதுக்கு ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எவ்வளோ தான் கலாய்ச்சாலும் அவர் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ராவோ வந்து அவர் சொல்லிட்டார், எனக்கு இந்த டேட்டுக்கு நான் வந்து 1 out of 10 தான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டார். அது வந்து ட்விஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வில்லாக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து விக்கிக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதில் வந்து பிரியங்கா வந்து கேட்குறாங்க, என்ன வந்து உனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்மளை வேவ்லென்த் செட் ஆச்சு ஃபர்ஸ்ட் நாளே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் என்கிட்ட பேசவே இல்லை, எப்படி வேவ்லென்த் செட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஏவியில் வந்து நீ தான் சொன்னேன், நீ தான் அந்த சமையல் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்ப, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆர்ஜே ப்ராவோ வராப்பில். ஸோ ஆர்ஜே ப்ராவோ வந்து சிந்துரி கூட வந்தோடனே எல்லார்கிட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிவிட்டு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சிங்கிள்னு கேட்கும்போது உடனே பிரியங்கா வந்து நான் சிங்கிள் தான், நான் சிந்துரி மட்டும் தான் சிங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வெக்கே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. பார்க்குற நம்மளுக்கும் அப்படி தான் இருந்தது, என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வெக்கையை வெறுப்பேற்றுறதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அப்படி வெறுப்பேற்றினாலும் இது வந்து என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து ஒரு டாஸ்க்காக எல்லாருமே அங்கே உட்காடுறாங்க. அந்த இடத்துல வந்து வெக்கையை உட்கார போகும்போது இவங்க வந்து வெக்கையை வந்து அந்த சைட் தள்ளி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்ஜே ப்ரோ வந்து நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடந்தது. அது பார்க்கும்போதும் என்னடா இது இவங்க இப்படி பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வெக்கையை வந்து திரும்பவும் அந்த இடத்துல ஒரு எஃபோர்ட் போட்டு திரும்பவும் பிரியங்கா பக்கத்தில் போய் உட்கார்ந்ததையும் வந்து ரொம்ப நாள் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஸ்ருத்திகா வராங்க. ஸோ ஸ்ருத்திகா வந்து ஆர்ஜே ப்ராவோ வந்து எல்லார்ட்டையும் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மோனிஷாவை கூப்பிட்டு ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸு, உங்கள் கூட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேஹாவை வந்து கூப்பிட்றாங்க. நேஹாவை வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு டைம் மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் பார்க்காம விட்டேன், என்னடா இவங்க ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தா இவங்க ஆல்ரெடி ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இவங்க வந்து ஒரு விண்டேஜ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணார். பிரியங்கா வந்து சாத்விகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட நேச்சுரலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீணா ஸோ ஸ்வீட் அண்ட் அப்ரோச்சபிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சிந்துரி இவங்க வந்து ரொம்ப குவைட் இனிஷியலாக, பட் இவங்க ஓப்பனப் கண்டிப்பாக இவங்க கூட பழகி ஓப்பனப் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு எஃபர்ட்டை போட்டு இவங்களை வந்து தனியாக நான் ஒரு நாள் டேட் கொடுத்து இந்த பூவெல்லாம் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் கிட்டே வந்து உங்களோட ட்ரீம் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்திகா கேட்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிந்துரி ஹானஸ்ட்டு, டிரான்ஸ்பரண்ட், லாயல் அண்ட் ஜெனரஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் ஒரு பர்சனாக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வீணா ஸோ லாயல், ஹியூமரஸாக இருக்கணும், என்னை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும், சீரியஸாக எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. மோனிஷா ஸோ சம்மன் எனக்கு வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, காமன் சென்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நேஹா ஆனஸ்ட், கேரிங் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பிரியங்கா வந்து மெச்சூர், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் நம்மளை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து பிரியங்காவோடது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறமா வந்து ஆர்ஜே ப்ராவோ வந்து பார்த்திங்கன்னா நேஹா கிட்டே வந்து கேட்டுருக்காங்க, ஏன் வந்து இவங்க மட்டும் சிங்கிளாக இருக்காங்க, சிந்துரி மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து தெரியல, ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க பெருசாக யார்ட்டையும் வந்து கனெக்ட் ஆகலை, அவங்க ஒரு லேயர் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க, அந்த லேயரை உடச்சிட்டு யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க, அது யாருமே வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் சரி ஓகே இதுதான் வந்து ப்ரையாரிட்டியாக இருக்குது, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம், நான் அவங்களையும் ட்ரை பண்ணுவேன், பட் அது முடியல அப்படின்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து தேஜஸும் வந்து அதுக்கு நடுவில் வந்து தேஜஸ் வந்து பிரியங்கா கிட்டே வந்து என்னாச்சு, ஏன் அவளும் வந்து சோகமாக இருக்கா, நீங்களும் சோகமாக இருக்காங்கன்னு கேட்கும்போது, தெரியல நான் 1000 டைம் வந்து கேட்டுவிட்டேன், அது வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க நேஹா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி நான் எவ்வளோ பேர் கூட வந்து பழகியிருக்கேன், இப்படி தான் எல்லாமே நல்லா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் போக போக இந்த மாதிரி வந்து ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டான விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இன்னும் ஒரு சில மூமெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னதில் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து அந்த இடத்துல என்னன்னா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நடந்தது. ஸோ அதை வந்து தனித்தனி வீடியோவாக ஹைலைட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி மற்ற எபிசோட்ஸோட அப்டேட்ஸும்
ஒவ்வொன்றா பார்த்து அதோட ஹைலைட்ஸ் அண்ட் ஃபுல் எபிசோட் ரிவ்யூவை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.